இவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, குடும்ப கஷ்டங்கள் அத்துணையும் நீங்க, கடன் தொல்லைகள் அத்துணையும் நீங்க, இதோ ஒரு அற்புதமான ஆன்மீக தாந்திரீக சூட்சமம். செய்ய வேண்டிய நாள் 6/6/2026 வைகாசி 23 சனிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி நன்னாள். அன்பு சொந்தங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது ஆனந்தொலி டிவி எனும் எங்களது யூடியூப் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு முக்கியமான விசேஷமான நாட்கள்லையும் ஒரு தாந்திரிகம் சொல்லித்தரப்போகிறோம். உங்கள் குடும்பத்தில் கூடிய அத்தனை பேருடைய பிரச்சனைகள் நீங்கி குடும்பம் நன்றாக ஆனந்தமாக வாழ்வதற்கு, இறையருள் பெறுவதற்கு இந்த தாந்திரிக சூட்சமும் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனவே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். தேய்பிறை சஷ்டி நன்னாளில் நான் சொல்கிற இந்த பொருளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பயத்தம் பருப்பு என்று அழைக்கக்கூடிய பாசி பருப்பு சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் நிற பூக்கள் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு நாணயம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் அல்லது முருகப்பெருமானுடைய வேல் அல்லது முருகப்பெருமானுடைய சிலைக்கு முன்பாக இதை வைக்க வேண்டும். ஒரு சிறிய தட்டில் பாசி பருப்பு பரப்பி அதற்கு மேல் வாசனை பூக்கள் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் அது மேலே வைக்கணும். எந்த நேரத்தில் வைக்கணும் தெரியுங்களா? காலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்க வேண்டும், அல்லது மதியம் 2 மணிலிருந்து 3 மணி. எதற்காக இந்த குறிப்பிட்ட விசேஷமான நேரத்தில் வைக்க சொல்கிறேன் என்று சொன்னால், சனிக்கிழமை வரக்கூடிய குரு ஹோரை இந்த நேரம். முருகப்பெருமானுக்கு உகந்த தேய்பிறை சஷ்டி நாளில் சனிக்கிழமையில் குரு ஹோரையில் பாசி பருப்பு மற்றும் மஞ்சள் நிற பூ மற்றும் நாணயம் முருகப்பெருமானுடைய படம் அல்லது வேல் அல்லது சிலைக்கு முன்பாக வைக்கும் பொழுது விரய செலவுகள் குறையும். உங்கள் குடும்பத்திற்கு பண வசியம் ஏற்படும். குரு பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும். அதனால தான் இந்த தாந்திரிகம் செய்ய சொல்கிறோம். இதை செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழித்து அந்த பாசிப்பருப்பை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் எங்கே வைக்கணும் வச்சுக்கலாம். மஞ்சள் நிற பூக்களை வழக்கம் போல் நீங்கள் அப்புறப்படுத்தி விடலாம். இது ஒரு தாந்திரீகம். தேய்பிறை சஷ்டி நாளில் குரு ஹோரையில் செய்யக்கூடிய தாந்திரிகம். நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தாந்திரிகத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.